அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. நல்ல வெயில், காலை வேளையிலேயே இந்த ஒரு வீடியோ பதிவு. கிழக்கு பார்த்து பேசும்போது நம்ம கொஞ்சம் வெயில், ஒரு ரூமில் கூட ஒரு ஃபேன் கூட இல்லாமல் அந்த வீடியோ பதிவை நான் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு சூரிய பகவானுடைய ஒரு ஆசீர்வாதத்தோடு நம்ம இந்த பதிவை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே என்னுடைய வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியோடு இந்த வீடியோவை நம்ம பார்ப்போம். என்ன விஷயம் அப்படின்னா, தெற்கு பார்த்த வீடு, கிழக்கு பார்த்த வாசல். தெற்கு பார்த்த வீடு, கிழக்கு பார்த்த வாசல் பார்ப்போம். எல்லாருமே ஒரு தெற்கு பார்த்த வீட்டில் வசிக்கிறீங்க அப்படின்னா, தென்கிழக்கு தெற்கு அப்படிங்கிறது தான் உச்ச வாசல். ரோடு தெற்கு பக்கம் இருக்கலாம். ரோடு தெற்கு பக்கத்தில் ரோடு இருக்குது. தெற்கு பார்த்த வாசல் சொல்கிறோம் இல்லையா? இந்த தெற்கு பார்த்த வாசலில் கிழக்கு பார்த்து வாசல் அமைக்கலாமா அமைக்கக்கூடாதா? வடக்கு பார்த்து நான் உறுதியாக அமைத்து கொள்ளலாம்னு சொல்லிட்டேன். இப்போ கிழக்கு பார்த்து அமைக்கலாமாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமாக உறுதியாக ஒரு வீட்டில் கிழக்கு வடக்கு அப்படிங்கிறது இடம் இருக்கணும். அதாவது எந்த ஒரு ஆல்ட்ரேஷன்ஸ், எந்த ஒரு மாற்றத்திற்குமே இந்த கிழக்கு வடக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த விஷயங்களில் அந்த ஓப்பன், அந்த காலி இடங்கள் ஓரளவுக்கு இருக்கும் பட்சத்தில் நம்ம சில விஷயங்களை மாற்றம் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ தெற்கு பார்த்த வீடு இருக்குது அப்படின்னா, தென்கிழக்கு தெற்கில் நீங்கள் உச்சவாசல் வச்சுருக்கீங்க. காம்பவுண்ட் வாசல் அப்படிங்கிறது தென்கிழக்கு தெற்கில் உச்சத்தில் அமைச்சிருக்கீங்க. ஆனால் நான் சில விஷயங்களை மக்களுக்காக மாற்றி அமைப்பேன் அப்படின்னா, கிழக்கு பார்த்து நீங்கள் தாராளமாக அமைச்சிக்கலாம். தெற்கு பார்த்த வீட்டில் கிழக்கு பார்த்து வாசல் அமைக்கலாம். பட் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அந்த தென்கிழக்கு தெற்கு அப்படிங்கிறத நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிழக்கு பகுதியை நீங்கள் வாசலாக மாற்றினால் ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப ரொம்ப நல்லது. அது அமைச்சு பாருங்கள். நிறைய பேருக்கு நான் சஜஷன் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் மாற்றிருக்காங்க. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, நான் வடக்கு பார்த்த வாசல் கொடுக்கும்போது இந்த தெற்கை க்ளோஸ் பண்ண சொன்னேன். இப்போ கிழக்கு பார்த்த வாசல் கொடுக்கும்போதும் தெற்கை க்ளோஸ் பண்ண சொல்கிறேன் இல்லையா? இது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் வீடியோ பதிவு பண்ண போகிறேன். இப்போ இது தெற்கு பார்த்த வீட்டிற்கு நீங்கள் வாசல் எங்கெல்லாம் வைக்கலாங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இப்போ சார் அது தெற்கு பார்த்த வீடாக மாறாத சார், அப்போ அது கிழக்கு பார்த்த வீடாக மாறிடுமே. இந்த தெற்கு பார்த்த இடத்துல கிழக்கு பார்த்த வீடு, அவ்வளவுதானே? இதுதானே கான்செப்ட். இதில் ஒன்றும் தவறு இல்லையே. உச்சம் அப்படிங்கிறது நல்லா இருக்கட்டுமே. நீங்கள் ஏன் கிழக்கு நோக்கி நகருங்களேன், கிழக்கை பாருங்களேன், கவனிங்க, கிழக்கு நோக்கி நகருங்களேன். இப்போ என்ன தவறு? வெளிச்சம் அதிகமாக எடுங்க. இப்போ தென்கிழக்கு தெற்கில் சில இடங்களில் வாசல் இருக்கும். அந்த வடக்கு கிழக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு க்ளோஸாக இருக்குது. இடம் காலி இடம் இருந்தால் கூட அதில் ஏதாவது ஒரு செடிகள், ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறுகளை மக்கள் பண்ணுறதுனால நான் உறுதியாக கிழக்கு பார்த்து வாசல் அமைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பட் என்னன்னா, நீங்கள் இப்போ கிழக்கு பார்த்து ஒரு வாசல் அமைச்சிட்டீங்க, தெற்கு பார்த்து மனையில் கிழக்கு பார்த்து வாசல் அமைச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த தென்கிழக்கு தெற்கு வாசலை தயவு செய்து அமைக்காதீங்க. இது எல்லாருமே சில பேர் அக்செப்ட் பண்ணுவாங்க, சில பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நான் பண்ண மாட்டேன், அவ்வளவுதான். நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் தெற்கு பார்த்த மனையாக இருந்தாலும் கிழக்கு பார்த்து வாசல் அமைச்சுக்கோங்க. அதில் சின்ன சின்ன விஷயங்கள் முக்கியமான விஷயங்களை நம்ம கவனிக்கணும். படி அமைக்கிறது, அப்புறம் இறங்கி வரக்கூடிய அந்த ஃப்ளோர் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃப்ளோரு, இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து அமைக்கணும். வாசல் கொடுத்துட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு வாசலை திறந்துட்டு அங்கே ஏதோ ஒரு சின்ன சின்ன தவறுகளை பண்ணாதீங்க. அப்போ தெற்கு பார்த்த வீட்டில் கிழக்கு பார்த்து வாசல் தாராளமாக அமைக்கலாம், ஜன்னல் அமைக்கலாம், ஒன்றுமே கிடையாது சார். அப்போ தென்கிழக்கு தெற்கில் ஏன்னா இப்போ ஒரு வீடு நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா நீங்கள் கிழக்கு பார்த்து வாசலை மாற்றலாம், ஒன்று தவறு இல்லை. ஆனால் தென்கிழக்கு தெற்கை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. அதாவது க்ளோஸ்னால் என்னென்னா, மூடி வைக்கப்படாதுங்க. சார் என்னால் இடிக்க முடியாது சார், உடைக்க முடியாதுன்னா அந்த டோரையாவது
நீங்கள் என்ன பண்ணலாம், மூடி வைத்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எனி டைம் க்ளோஸ் பண்ணுங்கள். நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உறுதியாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என்னுடைய வாஸ்து பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக, நான் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக சில விஷயங்களை பார்க்குறேன். அந்த வகையில் இன்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு அற்புதமான விஷயம். என்னதான் நீங்கள் வாஸ்து பார்த்தாலும் சரி, வாஸ்து நிபுணரின் ஆலோசனை இல்லாமல் தயவு செய்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. வீடியோவில் சொல்கிறீங்க சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. டைரெக்டாக கூப்பிட்டு பாருங்கள், இதுதான் நல்லது. இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.